நம்பர் 1, பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதாங்க. அதில் திருத்தணி முருகப்பெருமானுக்கு 5ஆம் படை வீடு. நம்பர் 2, எப்படி ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் இருக்கின்றதோ அந்த மாதிரி திருத்தணி மலை ஏற 365 படிக்கட்டுகள் இருக்கின்றன. நம்பர் 3, திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னோட கோபம் குறையிறதுக்காக திருத்தணியை வந்த முருகப்பெருமான் கோபம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் சாந்த சொரூபமாக அமர்ந்திருக்கும் தலம் தாங்க இது. திருத்தணிகை மலை என்பதுதான் மருவி நாளடைவில் பேச்சுவாக்கில் திருத்தணி என்றாகிவிட்டது. நம்பர் 4, இங்குள்ள மூலஸ்தானத்துக்கு முன்னாடி மயிருக்கு பதிலாக யானை இருக்குதுங்க. அதுவும் முருகனை நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பது விசேஷமான தரிசனம். நம்பர் 5, மூலஸ்தானத்தில் இருக்கிற முருகர்கிட்ட வேல் கிடையாதுங்க. அலங்காரத்தின் போது மட்டும் தனியாக வேல் சேவல் கொடி வைக்கிறாங்க. வள்ளி தெய்வானை இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. நம்பர் 6, மூலஸ்தானத்துக்கு பின்னாடி உள்ள சவுத்தில் குழந்தை வடிவத்தில் ஆதி பாலசுப்ரமணியர் இருக்காருங்க. மார்கழி மாதம் குளிர் மாதங்கிறதுனால மார்கழி மாதம் மட்டும் பாலன் முருகனுக்கு மார்கழி மாதம் திருவாதிரையில் மட்டும் வெந்நீரால் அபிஷேகம் நடக்குதுங்க. வழக்கமாக எல்லா முருகர் கோயில்லையும் முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அப்புறம் தான் முருகரை கும்பிடுவோம். ஆனால் திருத்தணியில் மட்டும் முதல்ல முருகர் தரிசனம், அப்புறம்தான் ஆபத் சகாய விநாயகர் தரிசனம். தரிசன நேரம்னு சொன்னால் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8:45 வரைக்கும் நட திறந்தாங்க இருக்கும். நம்மளுக்கும் கோபம் குறையணும்னா, நம்ம நினச்சதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா திருத்தணி முருகப்பெருமானை தரிசிப்போம். நம் வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம். நன்றி நண்பர்களே.